சிக்கன், மட்டன் எடுக்க முடியாத நாள்ல, இந்த மாரி வந்து அதே சிக்கன் குழம்பு டேஸ்ட்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஆம்லெட் குழம்பு எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இது இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி கூட வந்து ஒரு சூப்பரான காம்போங்க. அண்ட் ரொம்பவே வந்து குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தனியா, பட்டை, கிராம்பு, மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு கடைசியாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு வதக்கிட்டு இதை ஆற வச்சிட்ட பிறகு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெங்காயம், கருவேப்பில், அப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்பை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற கேப்பில் வந்து இப்போ நம்ம வந்து ஆம்லேட் செஞ்சுக்கலாம். ஸோ ஆம்லேட் வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஊற்றி வந்து இந்த மாதிரி வந்து ஆம்லேட்டாக வந்துட்டு நல்லா வந்து 2 பக்கமும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அத்தனை ஆம்லேட் வந்து இதில் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா வந்து சூப்பராக கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் கடைசியாக வந்து இந்த ஆம்லேட்டை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஆம்லேட் குழம்பு ரெடி. இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. பாய்.